டேய் நித்ரா ஆக்சன்ரா. டேய் அவனா மயங்க கிடக்குறான்டா. ஆமாண்டா, அவன் கழுத்தில் கையில் என்ன இருக்குன்னு பாடுறா. கழுத்தில் கையில் கம்மியாக தான் இருக்கு. இவனை தூக்கி போட்டு காரை தூக்கி போயிடலாம். அப்போ அவன் சீக்கிரத்துக்கு வெளியே போடுறா, சீக்கிரம். டேய் மச்சான், என்னடா செல்லூர் கட்சிதுரா, சமரேட்டு போகண்டா. சீக்கிரம் வாடா, கிளம்புவோம். அம்மா உங்கள் டோக்கன் எங்கம்மா? ஐயோ, டோக்கன் வாங்க. முதல்ல போய் வாங்கிட்டு வாங்கம்மா. நீ வாம்மா. இந்த சீட்டை உள்ள கொடுத்துருமா. உங்க பேரு? என் பேரு பானு சார். என்னாச்சு? ஆக்சிடென்ட் கேஸ் சிஸ்டர். எஃப்ஐஆர் போட்டாச்சா? இன்னும் போடல. இந்தாங்க, இது சைன் மட்டும் வாங்கணும். ஹலோ, K3 போலீஸ் ஸ்டேஷனா? ஆமா மேடம், சொல்லுங்க. சார், நான் ஜிஹெச்ல இருந்து நர்ஸ் பேசுறேன். சொல்லுங்க. இங்க ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் வந்திருக்கு சார். கொஞ்சம் சீக்கிரம் வரீங்களா? உடனே வரோம். ஓகே சார். டாக்டர், என்ன கேஸ் இது? ஆக்சிடென்ட் கேஸ் சார். போலீஸ்க்காக வெயிட்டிங். யோ, போலீஸ் வர வரைக்கும் ஃபர்ஸ்ட் எய்ட் கூட பண்ண மாட்டீங்களா? அடிபட்டு வந்தவங்களுக்கு போலீஸ்காரெல்லாம் வெயிட் பண்ணக்கூடாது, சட்டமே சொல்லியிருக்கல. அப்புறம் என்னையா, நீங்க எல்லாம் திருந்தவே மாட்டீங்க. சாரி சார். யோ, இப்படியே விட்டா 10 நிமிஷத்துல செத்துருவாயா. முதல்ல ஐசியூ கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க. இது ஆரம்பிச்சேன் சார். பாட் பாய், சீக்கிரம். அவரோட கார் இருக்கு. அண்ணே நிறுத்துங்க. வா. தலைவரே, அவசரமா வர சொன்னீங்களே. 2 பேரும் வண்டியில இருங்க. ஏறுங்கன்னு சொல்றேன்ல. என்னடி, நீ அவனை ஏதாவது பிளான் பண்ணிருக்கீங்களா? ஏய், பைத்திய மாதிரி பேசாத. ஒரு பிளானும் கிடையாது. எதுக்கு திடீர்னு நம்ம 2 பேரையும் கூப்பிட்டுருக்காரு? ஒருவேளை நம்ம குடும்பத்தை ஏதாவது பண்ணிருப்பாரோ? அங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? 2 பேரும் வண்டியில இருங்க. தோ தலைவரே.
சீக்கிரம் வண்டியில ஏறு. வரல. வண்டியில ஏறடி. பாப்பா நீ வாமா, உட்காருமா, டோக்கன் கொடுமா. சார், ஆக்சிடென்ட் ஆனவரோட காரு திருடப்பட்டிருக்கு சார். அக்குஸ்ட்டை பிடிச்சிட்டோம் சார். ஆனால் அவரோட செல்ஃபோனு திங்ஸ் எல்லாமே கைப்பற்றியாச்சு சார். ஐயாவே வந்துட்டார் சார். வணக்கம் சார். சார், அடிபட்டவரோட நிலைமை இப்போ எப்படி இருக்கு? பொழைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கு. ஆனா அவர் யார் என்னன்னு தான் தெரியல. டோன்ட் வரி சார், கண்டுபிடிச்சிடலாம். அவரோட காரு, செயின், மோதிரம், மொபைல்லாம் நாங்கள் கைப்பற்றிட்டோம். எங்ககிட்ட தான் இருக்கு. அப்படிங்களா? அப்ப அவங்க ஃபேமிலிக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்களேன். ஓகே சார், அதை நாங்கள் பார்த்துக்குறோம். எனிவே ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே ஐயா, நானும் வரட்டுங்களா? போயிட்டு வாங்க கிருஷ்ணமூர்த்தி. சரிங்க ஐயா. யோ சார். அந்த மொபைல் ஆன் பண்ணி. சரிங்க சார். அவர் கடைசியா யாருக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்காருன்னு பார்த்து அந்த நம்பருக்கு கால் பண்ணி. சரிங்க சார். ஃபோன் எடுக்குது பாருமா. சந்தோஷ் சார் 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 பேசுறாங்க சார், பேசுறாங்க சார். ஹலோ ஏமா, நான் கேத்திரி இன்ஸ்பெக்டர் பேசுறேம்மா. ஏமா, இந்த ஃபோன் சொந்தக்காரருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஜிஹெச்ல அட்மிட் பண்ணிருக்கோம். என்ன சொன்னீங்க? சந்தோஷ்க்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? ஆமாம்மா, பொழைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டாங்க. நீங்க உடனே ஜிஹெச்சுக்கு வாங்க. சந்தோஷ், சந்தோஷ். நான் வீட்டில் எதுவுமே சொல்லிட்டு வரலடி. இந்த ஆள்கிட்ட எங்க போறோன்னு கேளு. கேட்டாதான் எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிறானே. என்ன என்னடி பண்ண சொல்றேன்? இரு, நானே கேட்குறேன். தலைவரே, என்ன இப்போ நம்ம போனா எத்தனை மணிக்கு வீடு திரும்புவோம்? எந்த வீட்டுக்கு? அது தலைவரே, வீட்டில் நாங்க சொல்லாம கொள்ளாம வந்துட்டோம். அதான் எத்தனை மணிக்கு போவோன்னு தீபா கேக்குறா. இப்ப தெரிஞ்சு என்ன பண்ண போற? இல்ல தலைவரே, நாங்க உங்களை சந்திக்க வரணும்னு நீங்க முன்னாடியே சொல்லிருந்தீங்கன்னா வீட்டில் ஏதாவது பொய் சொல்லிட்டு வந்திருப்போம். இப்ப திடீர்னு நீங்க கூப்பிட்டுட்டீங்களா, அதான் இவ்வளோ நேரம் காணோன்னு அவங்களுக்கு சந்தேகம் ஏதாவது வந்துருச்சுன்னா அதுக்கு தான் நான் கேட்குறேன். ஆமா, இதுக்கு ஒன்றும் குறைச்சலே இல்லை. என் வேலையை சீக்கிரம் செஞ்சு முடிங்க, அந்த குழந்தைய சீக்கிரம் போட்டு தள்ளுங்கன்னு சொல்லி உங்களுக்கு நான் எவ்வளோ டைம் கொடுத்துருப்பேன். அப்பெல்லாம் ஒன்றும் கிழிக்கிற வழியை காணோம். இப்போ சீக்கிரமா வீட்டுக்கு போய் அப்படி என்னத்தை கிழிக்க போறீங்க? ஏய், என்னடி இருந்தால் வேற மாதிரி பேசுறான். சும்மா பயந்து சாகாதடி. அவனுக்கு உன் மேல கொஞ்சம் சந்தேகம் வந்துட்டாலும் ஒன்னு கொன்னு போட்டுட்டு போயிட்டே இருப்பான். இங்க பாரு, என்ன கொன்னு போட்டாலும் பரவாயில்ல, ஆனா குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாது, பாத்துக்கோ. இவ ஒருத்தி. டேய், எங்க இருக்கீங்க? நான் வந்துட்டு தான் இருக்கேன். சரி தல, நான் சொன்னதெல்லாம் முடிஞ்சதுல? நீங்க சொன்ன மாதிரியே பக்காவா ஓவர் தல. நான் ஒன்று உங்களை தான் வெயிட்டிங்கு. நீங்கள் வந்தால் முடிச்சலாம் தல. எப்போ வரீங்க? இதை பாரு, நான் வந்து சொல்ற வரைக்கும் நீங்க எதுவும் செய்யாதீங்க. சரி தல. ஆனா இன்னைக்கே கதையை முடிச்சாகணும், புரியுதா?
சந்தோஷ் இவன் எதுக்கு நமக்கு கால் பண்ணிருக்கான்? ஐயா ஐயா மறுபடியும் ஃபோன் வருது ஐயா. பேசுங்க ஐயா. ஹலோ சந்தோஷ். ஹலோ மேடம், நான் சந்தோஷ் கிடையாது. கேத்திரி போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். என்னது? போலீஸ் இன்ஸ்பெக்டரா? மேடம், நீங்க சொல்ற சந்தோஷங்கிறவருக்கு ஆக்சிடென்ட் ஆகி உயிர் போற நிலைமையில இருக்காரு. என்ன சொல்றீங்க? ஆமா மேடம், அவரோட காரையும் திருடிட்டு போயிட்டாங்க. சந்தோஷ் இப்ப எங்க இருக்கா சார்? அவரை ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கோம் மேடம். அவரோட ஒய்ஃப்னு யாரோ ஒருத்தங்க இப்ப பேசுனாங்க. செல்வியா இருக்குமோ? நீங்க யாரு? சார், நான் தான் சார் அவரோட லீகல் வைஃப். நாங்க உடனே வரேன் சார். சந்தோஷ், அம்மா. ஏய், என்னடி இவ இன்னைக்கே கதையை முடிக்கணும்லாம் பேசிட்டு இருக்கா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு தேவி. நீ முதல்ல பயப்படுறத நிறுத்து. அவன் பார்த்து சந்தேகப்பட்டானா நீயும் காலி, அப்புறம் நானும் காலி. கொஞ்ச நேரம் அமைதியா வா. தேவி, சொல்லுங்க தலைவரே. குழந்தை இப்ப எங்க இருக்கு? குழந்தை இப்ப எங்க இருக்குன்னு கேட்டேன். குழந்தை இப்ப வீட்டுல தான் தலைவரே இருக்கு. சரி, 2 பேரும் உங்க போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க. எதுக்கு தலைவரே? காரணம் சொன்னாதான் நீங்க மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணுவீங்களோ? இல்ல தலைவரே, வீட்ல இருந்து என்ன காணும் தேடி ஃபோன் பண்ணுவாங்க, அதான். ஆமா, இவ தான் அப்படியே குழந்தையோட உண்மையான அம்மா. போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிட்டா குழந்தை அப்படியே துடிதுடிச்சு போயிடும் பாரு. என்னடி இவன் இப்படி பேசுறான்? கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு வாடி, கேட்டுற போது. 2 பேரும் உங்க போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க. இன்னைக்கு நானே அந்த வேலையில இறங்கி அந்த குழந்தைய என்ன பண்றேன்னு 2 பேரும் வேடிக்கை மட்டும் பாருங்க. அஞ்சலி, அஞ்சலி, எதுக்குடா அழற? என்ன ஆச்சு சொல்லு. எதுக்கு அழுதுட்டு இருக்க? இல்ல டாடி, அம்மாவை காணோம். நானும் காலையில இருந்து பாத்துட்டு இருக்கேன். அவங்க 2 பேரும் எங்க போனாங்கன்னு தெரியல. காணோம். என்ன அஞ்சலி சொல்ற? அம்மாவை காணுமா? அம்மாவையும் காணோம், ஆன்ட்டியையும் காணோம். நான் வீடு ஃபுல்லா தேடிட்டேன் டாடி. அவங்க 2 பேரும் எங்கேயுமே இல்ல. இவளுங்க எங்க போயிருப்பாளுங்க? எனக்கே இப்ப இவ சொல்லிதான் தெரியுது எங்க போய் தொலைஞ்சாளுங்களோ. கீழே காய்கறி கடையில தான் எங்கேயாவது இருப்பாங்க. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். இல்ல டாடி, காய்கறி எல்லாம் வாங்க போனா 10 நிமிஷம் தான் போவாங்க. அம்மாவையும் ஆன்ட்டியையும் நான் ரொம்ப நேரமா தேடுறேன். அவங்க எங்கேயுமே காணோம் டாடி. அவங்க போய் ரொம்ப நேரம் ஆச்சா? டேய், அவங்க 2 பேரும் எங்கேயாச்சும் கோயில் குளம்னு போயிருப்பாங்க. இத போய் பெருசா எடுத்துக்கிட்டு இவளும் அழுதுகிட்டு இருக்கா. நீயும் அதை கேட்டுட்டு இருக்க. இல்ல டாடி, அம்மா கோயிலுக்கு போனா நம்ம எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு தானே போவாங்க. அவங்க சொல்லாம கொல்லாம எங்கேயும் போக மாட்டாங்க டாடி. இப்ப எதுக்கு நீ நடு வீட்டுல உட்காந்து ஒப்பாரி வச்சிட்டு இருக்க? வீட்டுல யார் எங்க போனாலும் உன்கிட்ட சொல்லிட்டு தான் போகணுமா? நீ ஏதாவது ஹோம்ஒர்க் செஞ்சிட்டு இருந்திருப்ப, இல்ல தூங்கிட்டு இருந்திருப்ப. அதனால கூட சொல்லாம போயிருக்கலாம். என்னமோ ஒரேடியா உங்க அம்மா விட்டுட்டு போன மாதிரி இப்படி அழுகுற. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, உங்க அம்மாவும் பெரியம்மாவும் தானா வருவாங்க. ஏய், என்ன பேசிட்டு இருக்க நீ? குழந்தை ஏற்கனவே பயத்துல அழுதுட்டு இருக்கா. அவகிட்ட போய் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? அஞ்சலி, நீ கவலைப்படாத. உங்க அம்மாக்கு இப்பவே நான் கால் பண்றேன். அவங்க 2 பேரும் ஃபோன் நம்பருக்கு நான் கால் பண்ணேன் டாடி. ஆனா ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. என்ன ஸ்விட்ச் ஆஃப்னு வருதா? அதனால தான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு டாடி. 2 பேர் போனும் ஒரே நேரத்துல ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கா? ஏய், அவங்க போன இடத்துல சிக்னல் இல்லாம இருந்திருக்கும்.
கோவில்ல செல்போன்லாம் பேசக்கூடாதுன்னு தெரியும்ல, அதனால கூட சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருந்திருக்கலாம். அதனால இப்ப என்ன? அவங்க 2 பேரும் உன்ன மாதிரி குழந்தையா? நீ தொலைஞ்சு போனாதான் பிரச்சனை. அவங்க 2 பேரும் தொலைஞ்சு போனா எந்த பிரச்சனையும் கிடையாது. ஷாப்பிங் போயிட்டு ஜாலியா வீட்டுக்கு வருவாங்க பாரு. இதுக்கு போய் அழுது ஒப்பாரி வச்சிட்டு இருக்க. மா 2 பேரும் வாய முடுறீங்களா? அஞ்சலி அவ வயசுக்கு மிஞ்சின பிரச்சனைகளை நிறைய பார்த்துட்டா. இப்ப திடீர்னு அவங்க அம்மாவையும் அவங்க பெரியமாவையும் காணணும்னா அவ பயப்பட மாட்டாளா? பயந்து அழுதுட்டு இருக்க குழந்தைக்கு ஆறுதல் சொல்லாம 2 பேரும் கண்டதை பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அறிவே கிடையாதா? ஆமா, அவ எது செஞ்சாலும் எங்களையே திட்டுங்க. அதானே உங்க பழக்கமா போச்சு. டேய், நீ இந்த வீட்ல இவளுக்கும் இவங்க அம்மாவுக்கும் இவ்ளோ இடம் கொடுத்தது சரியா படலடா. நான் சொல்றத கேளு. அவளாச்சு அவங்க அம்மாவாச்சு. இதை இப்படியே விட்டு தள்ளு. இதுக்கு மேலையும் இவங்க பிரச்சனை நமக்கு வேணாண்டா. மா முதல்ல வாய மூடிட்டு கொஞ்சம் போறீங்களா? மா, நல்லது சொன்னா இவர் புத்திக்கு ஏறவே ஏறாதுமா. அடிப்பட்டு அனுபவப்பட்டாதான் இவருக்கெல்லாம் புத்தி வரும். இவராச்சு இவரோட பிரச்சனையாச்சு. நீங்க வாங்கம்மா. அவங்க அம்மா எங்க போய் தொலைஞ்சா நமக்கு என்ன? ஆமாண்டி, வெளியில போற ஓனான் எடுத்து மடியில விட்ட கதையாயிடுச்சு. இதுங்க பிரச்சனையில நாம தலையிட்டோன்னு வச்சுக்கோயேன், நமக்கு தான் வீணா தலைவலி வரும். போ போலாம். மா அஞ்சலி அழாத செல்லம். அம்மா நிச்சயம் வந்துருவாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு டாடி. பயப்படாதடா, அம்மா உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க. உன்னை தேடி வந்தவங்க உங்க அம்மா. உன்னை தனியா தவிக்க விட்டுட்டு போயிடுவாங்களா? நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. அப்போ ஏன் டாடி அம்மா ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு? அத நான் கண்டுபிடிச்சு சொல்றேன்டா, கொஞ்சம் டைம் கூட. நீங்க அம்மாவையும் ஆன்ட்டியையும் கண்டுபிடிச்சிடுவீங்களா டாடி? டாடி மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? நான் சொன்னா செய்வேன்ல? உங்க மேல எனக்கு எப்பவுமே நம்பிக்கை இருக்கு டாடி. அப்போ நீ அழக்கூடாது. நீ குட் கேர்ள் தானே? நீங்க உள்ள போய் ஹோம்வொர்க் செஞ்சிட்டு இருங்க. அவங்க எங்க இருந்தாலும் டாடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துடுறேன். சரியா? சரிங்க டாடி. ரொம்ப தேங்க்ஸ் டாடி. ஹே, டாடிக்கு எதுக்குடா தேங்க்ஸ்? நீ போ, நான் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துடுறேன். இப்ப சரிங்க? ஓகே, போங்க. எங்க போயிருப்பாங்க? ஃபோன் வேற சுவிட்ச் ஆஃப்ல இருக்கான். குழந்தைய தனியா விட்டுட்டு சொல்லாம கொள்ளாம எங்க போயிருப்பாங்க? ரெண்டு பேரும் இறங்கி உள்ள போங்க. தலைவரே, இது எந்த இடம்? உள்ள போங்க, அப்புறம் தெரியும். வீட்டுக்கு வேணா ஒரு கால் பண்ணிட்டு. அதுதான் தேவையில்ல, நீ ஏற்கனவே சொல்லிட்டல்ல. ஏய், எதுவும் பேசாத, இருங்க. சரி, வா வா. ஏய், என்ன இடம்டி இது? யாரையாவது கொண்டு புதைக்கணுமா? இவன் இங்கதான் கூட்டிட்டு வருவான். அது ஏன் இவ்வளவு லேட்டா சொல்ற? குழந்தை ஒருவேளை இங்க இருக்குமோன்னுதான் பயத்துல இங்க வந்தேன். பைத்தியம் மாதிரி பேசாத. உன் உயிரை ஏன் உயிரை விட உனக்கு அந்த குழந்தை உயிர் தான் முக்கியமா போச்சா? ஆமா, உன்னை என்ன ஏன் நம்ம குடும்பத்தை விட எனக்கு அஞ்சலி மட்டும்தான் முக்கியம்.
ஏய் விளையாடுங்க, தானா வந்து மாட்டிச்சிங்க. என்னடா நடக்குதுங்க? அத நான் சொல்றேன். தலைவரே, என்ன தலைவரே இதெல்லாம்? உங்க 2 பேரையும் நம்பி எந்த பிரயோஜனம் இல்ல. அந்த குழந்தை இன்னைக்கு நானே நம்ம பசங்களை வச்சு சாவடிக்க போறேன். அப்படியே என்னோட ரகசியம் எல்லாம் தெரிஞ்ச உங்க 2 பேரையும் சேர்த்து கொண்டு இங்கேயே புதைக்க போறேன். அந்த குழந்தை கதையும் முடிஞ்சிரும், உங்களோட கதையும் முடிஞ்சிரும். டேய் கட்டுங்கடா இவளுங்கள. தலைவரே சொல்றது கேளுங்க. வேண்டாம் சிஸ்டர், இங்க சந்தோஷ்னு ஒருத்தர் அட்மிட் பண்ணிருக்காங்களே, அவர் எங்க இருக்காரு? அவர் ஐசியூல இருக்காரு மேடம். சந்தோஷ், சந்தோஷ், ஐயோ சந்தோஷ். மேடம் மேடம் உள்ளலாம் போக கூடாது. யார் நீங்க? சார், அவர்தான் சார் என் புருஷன். உங்க பேரு? செல்வி சார். ஏமா உங்க நம்பருக்கு தான் அத்தனை முறை கால் பண்ணியும் போன் எடுக்கவே இல்ல. சார், அப்ப நான் கோவில்ல இருந்தேன் சார். சார், என் சந்தோஷ்க்கு என்ன சார் ஆச்சு? ரோட்டு ஓரத்துல இருக்கிற மரத்துல இடிச்சு ஆக்சிடென்ட் ஆயிருக்குமா. உங்க நம்பருக்கு தான் கடைசியா பல தடவை கால் பண்ணிருக்காரு. ஒருவேளை போன் பேசிட்டே டிரைவ் பண்ணிட்டு வந்தாரான்னு தெரியல. அதனால ஆக்சிடென்ட் ஆகி தலையில பலமா அடிபட்டிருக்கு. ஐயோ சந்தோஷ், சந்தோஷ், போன் எடுக்காம நான் தப்பு பண்ணிட்டேனே.